Hi guys, good morning. நான் உங்கள் ஜெனோ. ஹாய் மேம், ப்ளவுஸ் டிசைனிங் சூப்பராக இருக்கு. அப்படியா? ஓகே. எனக்கு எங்கே கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். காட்டுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா இருக்குண்ணா நானு. சூப்பர். ஓகே, உங்களுக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க. வெள்ளரிக்காய் இந்த சம்மருக்கு வந்து இப்போ கூலாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு மழை பெய்யும் அவ்வளோதான். ஆனால் சம்மருக்க வேண்டிய வீடியோ இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா கூலாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த சம்மருக்கு குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு அழகாக வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து தோல் நல்லா எடுத்து சீவிட்டு, தோல் சீவின பிறகு அழகாக கட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தயிர் போட்டு நல்லா அடித்து கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இது நீங்களும் பேரண்ட்ஸும் எல்லோரும் சாப்பிட்லாம். அது மாதிரி நல்லா இந்த சம்மருக்கு 4 சத்து கொடுங்க. நல்லா அந்த மூக்கு கடலை அவிச்சு பசங்களுக்கு அதை நிறையா கொடுங்க. மூக்கு கடலை அவிச்சு கொடுங்க. இந்த சம்மருக்கு இது கொடுங்க. தர்பூசணி வாங்கி வந்து ஜூஸ் அடித்து கொடுங்க. தர்பூசணி அடியில் உள்ள வெள்ளரிக்காய் மாதிரி பச்சையாக இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுங்க. பசங்க நல்லா சாப்பிட்டோம். ஓகேங்களா? இந்த வெள்ளரிக்காயை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நல்லா நான் தர்பூசணி வந்து அடியில் வந்து பச்சை இருக்கும் பாருங்கள், அதையும் சேர்த்து பழத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் கொடுங்க பசங்களுக்கு. நல்லா வெள்ளரிக்காய் தர்பூசணி சாப்பிடுவாங்க. தர்பூசணி நல்லா கூலாக இருக்கும். கட் பண்ணி கிண்ணத்தில் போட்டு கொடுங்க. இதையும் நல்லா கட் பண்ணி கிண்ணத்தில் போட்டு கொடுங்க. உப்பு போட்டு இதையும் கொடுங்க. பசங்களுக்கு சம்மருக்கு பசங்களை வந்து ரொம்ப வெயிலில் விளையாடி ரொம்ப டயர்டாகிடுறாங்க. வேர்வை வந்து அவங்களுக்கு நிறைய வெளியில் போகுது. அதனால உங்களுக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் வீட்டில் வெள்ளரிக்காய் சளி பிடிக்காது. வெள்ளரிக்காயும் தர்பூசணியும் வாங்கி கட் பண்ணி பவுலில் போட்டு கொடுங்க. ஓகே, பாய்.